டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ் நம்ம டைம் வேஸ்டர்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ரொம்ப சின்ன ஆர்டரா தான் கொடுப்பாங்க. இமிடியேட் டெலிவரி வேணும்னு சொல்லுவாங்க. நல்லா நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் பேமெண்ட்டும் ரொம்ப டிலேடாக வரும். எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. தீஸ் ஆர் கால்ட் டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ். அவங்க நம்ம டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு முதலிலேயே நோ சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. சில பேர் எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு போஸ்டர்ஸ் பண்ணி கொடுங்க, இப்போதான் கேன்வாலாம் இருக்கே, இதெல்லாம் இருக்கே, எனக்கு இவ்வளோதான் கொடுக்க முடியும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே அவங்க பல கரெக்ஷன் சொல்லி உங்களுக்கு நிறைய டைமை வேஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸும் நம்ம பிஸ்னஸ்ல நம்ம நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால சில நல்ல கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி டைம், குவாலிட்டி சர்வீஸை நம்மளால கொடுக்க முடியாம போகுது. ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான டைம்ன்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஆனால் நீங்க இந்த டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ்க்கு நோ சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களால ஃபோக்கஸ்டா குட் கஸ்டமர்ஸ், உங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் கரெக்டான டைம்ல பண்ற கஸ்டமர்ஸ், கரெக்டான ஆர்டர்ஸ் கொடுக்குற கஸ்டமர்ஸ், அவங்கள நீங்க ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸை ரொம்ப ஃபாஸ்டாகவே நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்றது உங்க பிஸ்னஸ்ல யாருன்னு நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. யார் எப்பயுமே ரொம்ப லேட் பண்றாங்க பேமெண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க டிலே பண்றதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டே அந்த பிஸ்னஸ்ல வர வேண்டிய ப்ராஃபிட்டே உங்களுக்கு வராம போயிடும். ஏன்னா அவங்க உடனே கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை 30 நாள் கழிச்சு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி அந்த ப்ராஃபிட் அதோடைய இன்ட்ரெஸ்ட்லயே நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ லேட்டாக பேமெண்ட் கொடுக்குறவங்க, இல்லை மல்டிபிள் மீட்டிங்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா மீட்டிங்ஸ் வச்சுட்டு ரீஸ்கெடியூல் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனர் வச்சுப்போம், இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுப்போம். மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கஸ்டமர் சொன்ன டைமுக்கு வரவே மாட்டுறாங்க, ஒரு 2 தடவை 3 தடவை இது மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இனிஷியல் ஃபேஸ்லேயே நிறைய இந்த மாதிரி ஒரு திரும்ப ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா போக போக உங்களுக்கு அது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸில் இந்த மாதிரி டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்ற கேட்டகரி பண்ணி முதல்லையே நீங்கள் அவங்களுக்கு நோ சொல்லிட்டு மற்ற கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த நோ சொல்கிறதுக்கு தைரியம் வேணும்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி புது கஸ்டமர்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும். பட் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பிஸ்னஸில் டேஞ்சரஸ் கஸ்டமர்ஸ்னால் எந்த டைப்புன்னு கமெண்ட்டில் மென்ஷன்